அண்மை செய்தி. சிஏஏ சட்டம் ஏற்கத்தக்கது அல்ல என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகன். ஜெகன், வணக்கம். இந்த அறிக்கையில் விஜய் என்னென்ன தகவல் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ சட்டத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தீர்களானால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது, சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று தற்போது அந்த கட்சியின் தலைவர், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டு சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் இந்த பிளவுவாத அரசியலை முன்னிறுத்த செயல்படுத்தக்கூடிய இந்த சிஏஏ ஆக்டை சட்டம் ஏற்கத்தக்கது அல்ல என்று அவர் அழுத்த திருத்தமாக இந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று அவர் இதில் அடிக்கோள் காட்டி அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.